அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் அண்ணன் டிடிவி அவர்களின் அன்பு தம்பி போத்தி பேசுகிறேன். அன்புக்குள்ள உறவுகளே, நேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் திண்டுக்கல் பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாண்புமிகு மதிப்புக்குரிய பசுமன் ஐயா அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கும் உயரிய விருதான பாரத ரத்னா விருதினை ஐயா அவர்களுக்கு வழங்க வேண்டும், அதற்கு நான் முழுமூச்சாக பாடுபடுவேன் என்று வீரவசனம் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக மாண்புமிகு மக்கள் செல்வர் அண்ணன் அவர்கள் மீது ஒரு பொய்யான செய்தியை பரப்பி சில இனமான தலைவர்கள் ஒரு வன்முறை சில இடங்களை நிகழ்த்தியதாக நான் கேள்விப்பட்டேன். அன்புக்குரிய உறவுகளை நல்லா தெரிஞ்சுக்குங்க. 10.5% ஒரு சமுதாயத்திற்கு வழங்கி அவர்களை நம்பிக்கை துரோகம் செய்து அந்த இன மக்களை பொய்யான ஒரு செய்தியை பரப்பி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக, ஓட்டு பெற வேண்டும் என்பதற்காக ஏமாற்றினார். அன்றைய தினம் இந்த தென் மாவட்டத்தில் உள்ள 107 ஜாதிகளுடைய உரிமைகளையும் பறித்து அந்த காரியம் செய்தார். இது எல்லாம் அறிந்த நாடறிந்த உண்மை. அதுபோல் தான் இப்பொழுதும் பொய்யான ஒரு செய்தியை தெரிவிக்கிறார். 4 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன செய்து கொண்டிருந்தார்? எனவே அவர் ஒரு தெரியாத ஒரு கலவரங்களுக்கு காரணமாக அவர் பேசுகிறார் என்று இந்த புரிதல் அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் சொன்னார். இதை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் பூரா சேர்ந்து ஒரு எதிர்ப்பு குரலை வலுவாக வைக்க முயற்சி செய்கிறீர்கள். நீங்களாக செய்கிறீர்களோ அல்லது உங்களை தூண்டிவிடும் அந்த எடப்பாடி குரூப்புகள் செய்கிறதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எடப்பாடி என்பவர் ஒரு பொய் புழுகு மூட்டை. தனக்கு பதவி கொடுத்து கூவத்தூரிலே உட்கார்ந்து நீ முதலமைச்சராக இரு என்று சொல்லி சென்ற மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கே சிறைக்கு சென்றவுடன் பதவியை தூக்கிய துரோகி. அப்பொழுதெல்லாம் அந்த இடத்தின் மீது அவருக்கு பற்று கிடையாது. உதயநிதி நேற்று சொன்னதைப் போல தொடர்ச்சியாக இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், நீங்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், அப்பத்தான் நாங்கள் இலகுவாக அதாவது ஈஸியாக வெற்றி பெற முடியும் என்று அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. இவர் போன்ற ஒரு அறவேக்காடுகள் தான் அதிமுகவில் தலைமையில் இருந்தால் திமுக இலேசா வெற்றி பெறும் என்பது அவர் தெரிந்து கொண்ட உண்மை. அதுதான் உண்மையும் கூட. காலையில் கூட என் தலைவர் இதற்கான விளக்கத்தை தெளிவாக செய்திருக்கிறார். எனவே ஜாதி மதம் மொழி அனைத்தும் கடந்த ஒரு தலைவர், இந்தியாவை உயிராக நேசித்தும் தமிழகத்தை தன் உயிர் மூச்சாக நினைத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் அண்ணன் மக்கள் செல்வர் அவர்கள். பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பசும்பொன் ஐயா அவர்களின் மறு உருவமாகத்தான் இந்த அரசியல் களத்தில் அவர் களமாடி கொண்டிருக்கிறார். வெற்றி தோல்விகளெல்லாம் இந்த இயக்கத்திற்கு பெரிதல்ல, மக்கள் நலனே பெரிது என்று பெரிதும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற ஒரு மாபெரும் தலைவரை இழிவுபடுத்த நினைத்து ஏதேனும் ஒரு தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வட்டார மக்களிடம் நாங்கள் புரிய வைத்து விட்டோம். நீங்களும் புரிந்து கொண்டு தேவர் திருமகனுக்கு எத்தனை முறை எடப்பாடி பழனிசாமி வந்தார் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு உங்களுக்கு என்ன சலுகை செய்து கொண்டிருக்கிறார், என்ன மறைமுகமாக உங்களின் சலுகைகளை பறித்து கொண்டிருக்கிறார் என்பதை தெள்ளத்திலேயே புரிந்து கொண்டு அந்த புரிதலோடு நீங்கள் நடந்து கொண்டால்தான் இந்த மண்ணுக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் நல்லது என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.